ரிப்புக்கள். ரிப்புக்கள்னா எனிமீஸ். அவ யாருன்னா காமாதீன் அந்தரான் மத் சகஜரிப்புவரான். காமாதீன் அந்தரான் மத் சகஜரிப்புவரான். யாருன்னா முதல் தோஷமே காமம்ங்கிற ஒரு தோஷம். காமம்னா என்னன்னா எதையோ மேல ஒரு ஆசையை வைக்கிறது. இப்போ ஆசைய இன்னொரு விஷயத்து மேல வச்சா என்ன ஆகும்னா, முதல் தன்னை விட்டு அந்நியமா இன்னொரு வஸ்து இருக்குன்னு இவன் நினைப்பான். அப்புறம் அந்த வஸ்துவை அடைக்கிறதுக்கு இவன் கஷ்டப்படுவான். அந்த வஸ்து இவன் கஷ்டப்பட்டு அடைஞ்சாச்சுன்னா இவன் ஆசை அங்க தீராது. அது மேல இன்னொரு வேற ஏதாவது இருந்தா அதை போய் அடைவான். இது இப்படியே போயிட்டு இருக்கும். இவன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இவனுக்கு கிடைக்கலன்னா அது மேல துவேஷம் வந்துடும். அதுதான் இங்க சொல்றார் காமம், குரோதம், லோபம், மோகம். குரோதம்னா என்னன்னா கிடைச்ச விஷயம் எனக்கு மட்டும்தான் வச்சுக்கணும், வேற யாருக்கும் எனக்கு இது சொந்தம் இல்லை, எனக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறது ஒரு கெட்ட புத்தி. இது என்ன பண்ணும்னா இவனுக்கு அம்பாள் பத்தி இருக்கக்கூடிய தியானத்தை கொடுக்கவே கொடுக்காது. இவனோட மனச அம்பாள் அபிமுகமா பண்ணவே பண்ணாது. என்ன பண்ணும்னா இவனை எப்பவுமே விஷயத்திலேயே அவன் மனசை விட்டுண்டே இருப்பான். விஷயத்த மனசுல விட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா, லோகத்துல ஒரு வாட்டி மனசை விட்டாச்சுன்னா அதை திருப்பி உள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது இங்க ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் கீதையில ஒரு இடத்துல சொல்லுவார், எப்ப எப்ப மனசு வெளியில போறது, அது யோகத்துல சொல்றார், அது இங்கேயும் சேர்த்துக்கலாம். எப்ப எப்போ மனசு சஞ்சலமா ஆறுதோ, அஸ்திரமா இருக்கோ மனசு, அதை நியமனம் பண்ணி புனக வாபஸ் கொண்டு வரணும். அது எப்போ கொண்டு வர முடியும்னா தர்மஸ்ரத்தை இருந்தாதான் கொண்டு வர முடியும். அம்பாள் மட்டும்தான் சத்தியம், அம்பாளை கிட்ட விட்டு எனக்கு வேற எதுவும் ஆசிரியம் இல்லைங்கிற ஆஸ்திக்க புத்தி எப்போ ரொம்ப திருடமா இருக்கோ அப்போதான் மனசு வெளியில போன சந்தர்ப்பத்துல அதை கொண்டு வர முடியும். இல்லைன்னா மனசு வெளியில போனா அது சரி போட்டும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சித்தவிருத்தி வருது, யாரை பத்தியோ ஒரு சித்தவிருத்தி வருதுங்கிற பட்சத்துல அது தப்புன்னு தெரிஞ்ச பட்சத்திலையும் அது கூட போவான். இவன் ஏதோ ஒரு சினிமாவை பார்க்கறான், இல்ல ஒரு சீரியலை பார்க்கறான்னா அந்த சீரியல்ல ஏதோ ஒன்று நடந்து பாதியில நிறுத்தியிருப்பான்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாருக்கும் சாதாரணமா புரியறதுக்கு சொல்றேன். அது நிறுத்தியிருப்பானா அந்த சீரியல் முடிஞ்ச அப்புறமும் இவன் வெளியில வர மாட்டான். இவன் அந்த கற்பனையில போயிட்டே இருப்பான். நாளைக்கு இது ஆலாமோ, இது ஆலாமோ, இது ஆலாமோ. இவன் போய் 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 அடுத்த நாள் வர வரைக்கும் அதுலயே மனசு இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறதுல இந்த காமத்துல தான் ஆரம்பிக்கும். காமம், குரோதம். குரோதத்துக்கு ரொம்ப அதுக்குதான் சாஸ்திரத்துல சொல்லறச்சே இதுக்கெல்லாம் ஆகார நியமங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காம குரோதாதிகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா ஆகார நியமத்தை வச்சுக்கணும். சும்மா சும்மா எங்கெங்கயோ போய் சாப்பிடுறதெல்லாம் பண்ணவே கூடாது. சாத்விகமான இருக்கக்கூடிய ஆகாரத்தை எடுத்துக்கணும். இப்ப எல்லாம் சொல்லலாமா தெரியல. நான் சென்னையில படிக்கிறச்சே எங்க குரு பத்னி ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்தா, உங்க அம்மாட்ட நீ கேட்டியானா அம்மா அவ்வளோ ஆசையா உனக்கு பண்ணி போடுவாடா. நீ ஹோட்டல்ல போய் அவன்கிட்ட ஆர்டர் கொடுக்கறேல, நீ ஹோட்டல்ல போய் ஆர்டர் கொடுத்தா அவன் எனக்கு சம்பளம் தரல, இந்த மேனேஜர் நன்னா இருப்பானா, இது மாதிரி எல்லாம் திட்டின்டே சமைப்பான். அந்த சம்ஸ்காரம் எல்லாம் உனக்கும் அந்த சாப்பாடுக்குள்ள வரும். அப்படி சாப்பிட்டா அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் தான் வரும். அதனால வெளியிலேயே சாப்பிடாதே. இன்னும் என் குரு பத்தி ஒரு வாட்டி சொல்லியிருந்த சென்னையில இருக்கிறச்சு. இந்த அது மாதிரி சாத்விகமா ஆகாரம் இல்லைன்னா என்னன்னா, ஆகாரத்துக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம சாப்பிடுறோமே சாப்பாடு, அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய ஸ்தூலமா 3 ஸ்தூல, சூக்ஷ்மம், மத்தியமம்னு இருக்கு. ஸ்தூலமா இருக்கக்கூடிய பதார்த்தம் தான் நம்ம மல்லமா கழிக்கிறோம். மத்தியமமா இருக்கிற அந்த ஆகாரத்துல மத்தியமமா இருக்க ஒரு அம்சம் அதுதான் உங்களுக்கு அஸ்தி மஜ்ஜாவா போறது, போன்ஸ் மசில்ஸா மாறுறது. சூக்ஷ்மமா ஒரு அம்சம் இருக்குமே, அந்த சூக்ஷ்மமா இருக்கிற அம்சம் தான் மனசா மாறுறது. சோ நீங்க ரொம்ப காரமாவும் ரொம்ப உப்போடையும் ரொம்ப தாமச குணமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்டேன்னா அது மனசும் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அதுக்கு